நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மூக்கையூர் வரைக்கும் வந்திருக்கோம். மூக்கையூரில் சர்ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, நைட் நேரத்தில் நம்ம வந்து ஒரு 5 பேர் வந்திருக்கோம். நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு 5 பேர் வந்திருக்கோம். அந்த வகையில் என்னென்ன மீன்லாம் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, அண்ணனுக்கு என்ன மீன் அடிச்சிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மீன் லேண்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன மீன்? குருவலை. சரிங்களா, ஏற வந்து நாங்கள் எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கனவாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நைட் ஃபிஷிங். சரிங்களா, இந்த ஏற தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி அங்கே அடிச்சது மீன் மிஸ்ஸு. இன்னொரு மீன் லேண்ட் பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் காட்டுறேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நைட் வந்து சுற்றுறது எதையுமே காட்ட முடியல. அடுத்து அடிச்சு நான் காட்டுறேன். அடிக்கிறேன். அது லாக் ஆகிடுச்சு. அந்த என்ன பிடிச்ச மீன் இந்த கம்மு நடக்கான். செத்துருப்பானோ? செத்துட்டான். சரிங்களா, சுரம் இன்னும் யாருக்குன்னே ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து 2வது மீன். ஓகேங்களா, ஒரு குருவலை, ஒரு ஷார்க்கு. ஷார்க்கு தானே? ஷார்க்கு ரீஃப் சார். நாங்கள் படிங்க மீன் எவ்வளோ பைசா இருக்குன்னு காட்டுங்க. நம்பி அண்ணன் காட்டுவாங்க. பாருங்க, நைட் ஃபிஷிங்கில் இது ஒரு பெரிய ஓரி. உங்களுக்கு அந்த இதை காட்டுறதுக்கு முன்னே நாங்கள் படாத பாடுபட்டு தான் காட்ட வேண்டியிருக்கு. பாருங்க, சைஸாக காட்டுங்களா எவ்வளோ பஸ் இருக்கு பார்த்தீங்களா? நல்லா தெரியுதா? இப்போ ஷார்க்கு தான் பிடிச்சாச்சு ஒரு வழியா. 2 மீன் லேண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வேறு என்ன அடிக்குன்னு பார்ப்போம். 2 மீன் டிமிக்கி கொடுத்துட்டு போயிடுச்சு. ரைட்டு. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மீன். இதில் நம்ம இண்டிகேட்டர் வேறு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த இண்டிகேட்டரை காட்டுங்க, அலாரம் சவுண்டு கேட்கும் அடித்தா. அந்த இண்டிகேட்டர் காட்டுப்பா. இண்டிகேட்டர் காட்டுப்பா தம்பி. இண்டிகேட்டர் வச்சுருக்காரு பாருங்க. அது பார்த்தீங்களா, சவுண்டு இப்படி தான் சத்தம் குய் மீன் கடந்துச்சு. ஓடி போய் இழுக்கக்குள்ளே போயிட்டு மீன் ஷேட் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு கதை. சரி ரைட்டு, அடுத்து எதாவது மீன் அடிக்கணும். தம்பிக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு ஓடி வந்தோம்னு சொன்னோம்ல. இங்கே பாருங்கள், கட் பண்ணி கரிச்சின்னு ஒரு கட்டு சுறா தான் அடிச்சிருந்துருக்கு. சரி, நம்ம அடுத்தும் போட்டு பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா ஸ்டீல் லைன் போட போகிறோம். அடுத்து மிஸ் ஆகும். ஆமாம், நியாயமாக திருக்கையும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். நம்ம நைட் ஃபிஷிங்கில் வந்து நம்ம ஜெயமுருகன், நம்ம தலை, அதுக்கப்புறம் செல்வண்ண, நான், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பாய் அவங்களும் வந்திருக்காங்க. சரிங்களா, மொத்தத்தில் பாய் அண்ணன் மொத்தத்தில் ஒரு 5 பேர் வந்திருக்கோம். சரிங்களா, 5 பேரில் யார் யாருக்கெல்லாம் மீன் பிடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மீன் அடிச்சுட்டு வசமான மீன். டாக் லைட்டை டைட் வைங்க, லைட்டை டைட் வைங்க. நீங்கள் சுற்றி நீ எப்படி டைட் வைக்க முடியும்? ஓடி வரட்டும். சைஸாக ஒரு மீன் அடிச்சிருக்கு. ஆடுறா சக்க. அடுதான் அதே தான். வாங்கி சுற்றுங்க. வாங்கி அடிங்க. கரெக்டு. ராட கீழே தனிச்சு வாங்க. ஓடு. சரி, ஓட்டம் ஓடுது. வருங்க. சவுண்டை கேளுங்க. இல்லை போகுது. சுத்தது. வருது. அவங்கள பார்த்து வருது. கொஞ்சம் ட்ராக் டைட் வச்சுக்கோங்க. ஓடு சக்க. வெயிட். அப்படியே தள்ளி வாண. வாண. ஏறி வாண. அப்படி ஏறி வந்துட்டு திருப்பி வேணாலும் இழுப்போனே. வாங்கண்ணே திருப்பி. அதேதான் வந்துட்டேன். இல்லை உள்ளத நிக்கி, ஓரளவுக்கு நிக்கி. வாங்கண்ணே. என்ன மீன் தெரியல. லைட் அடிச்சு அடிய பாருங்க, கிர்ன்னு ஓடுது. அநேகமா சுறாவா தான் இருக்குமா? இல்லையே, நரம்பு தானே போட்டிருக்கோம். சுறானா அத்து இருக்குமே. ஆமா, இந்த பாருங்க, திருப்பி ஓடுது. திருக்கியா இருக்குமா? இல்ல மண்டுக்கிறதுக்கோ ட்ராக் லைட்டை டைட்டுச்சுக்கோ. அவ்வளோதான். ஏந்துங்க. அவ்வளோதானே. கிளம்புறேன்னா கிளம்பலையா? ரைட்டு. ஆஹா, இருக்கதான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, இங்க பாருங்க.
துன்பட்டாங்கப்பா. ஐஸ் பாக்ஸ் பத்தமானு தெரியலையே. ஐயோ ஓடுது, திருப்பி ஓடுது. வாருங்க ஒல்லி என்ன வீடு தெரியலையே. வரட்டும் வயிற்ற கேளுங்க. பல்லு 2 கோடியா? ஓடி வெளுப்பி வந்துட்டானோ, கரைக்கு வந்துட்டானோ. ஆமா ஆமா. இல்ல தம்பி வாழைன்னு எடு, வாழைன்னு எடு. நீங்க இங்க மாறி இருங்க. இந்த பக்கம் இங்க பாருங்க, பாருங்க. அவளை என்ன விட்டு காசு பண்ணுங்க. இல்ல உனக்கு சத்தம் கேக்கு. ஓம் ரேடி எதுல இருக்கு? இந்த இருக்கு, இந்த இருக்கு. நான் மீச்சிருக்கேன். ஏய் வந்துட்டா. ஏய் ஏய் என்ன மீன், என்ன மீன், என்ன மீன், என்ன மீன், என்ன மீன்? புர்ரா புர்ரா ஓடுறா தோக்குடா. இல்ல ஊழியம்ல இல்ல பால் சூக்கி. பால் சூக்கியா? எங்க அடிச்சிருக்கு பாரு, சதையில குத்தி கிழிச்சு வந்திருக்கு. வெளிய 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 கேட்டா மண்டுக்கு ரிலீஸ் பண்ணிரு. இல்ல இல்ல ரிலீஸ் பண்ண கூடாது. ரிலீஸ் பண்ணாடா, ரிலீஸ் பண்ணா. வெளிய இழுத்துடா. அடிய கேளு இல்ல எவ்வளவு பெருசு. அண்ணன் இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ண என்ன மீன் பாத்தீங்களா? நான் தான் இறங்க மாட்டேன். அண்ணன் இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ண மீன் இந்த மீன் தான். அதுவும் ஃபால் சூக்கு. அது பாருங்க எப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்க. அந்த இடத்த காட்டுறா. அது தூக்கி அந்த இரு இங்க பாருங்க. வாயில இருக்கிற முள்ளு கட் ஆயிட்டு எங்க கட்டாயி எப்படி வந்து பிடிச்சிருக்கு பாருங்க. இல்ல வாயில வந்த முள்ளு கலந்துட்டு 2 தூட்டி தானே இருக்கு. அதான் வாயில வந்த முள்ளு வெளியே வந்துருச்சு. ஊக்கப்பு பாத்தீங்களா, சதைய பிச்சுட்டு வந்துருக்கு. இங்க ஊக்கப்பு உளுந்து எடுத்து வந்துருக்கு. இல்லைன்னா லைன் அத்துருக்கும். பரவாயில்ல. தெரிஞ்சு விட்டாங்க. ஏன்னா அந்த மீன் அப்படியே பிடிச்சி காட்டுங்க. அண்ணன் லேண்ட் பண்ண மீனை பார்த்தீங்களா? அண்ணனுக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு தூரம் இருக்காருன்னு. மான்ஸ்டர் ஊளி. அப்ப இன்னும் தெரியல. ஆமா சரியா போச்சு. எவ்வளவு நீளம்னு பாருங்க. நைட் ஃபிஷிங்ல கனவாவுக்கு ஊழி ஏத்திருக்கோம். மண்டை சைஸ் மண்டையோட பெருசா இருக்கு. இறச்சிட்டாங்கப்பா. ஒரு திருக்க, ஒரு குருவலை, ஒரு ஊழி. என்ன அப்படியே சைடு ஒதுக்கி பண்ண சைடு பிடிக்கும். சுறா திருக்க சொல்லிட்டேன். இனிமே திருக்க தான் ஏத்த வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதான் வாயில வந்துருச்சு. நம்ம அடுத்து திருக்கி ஏத்திடுவாங்க. சூப்பர்ண்ணே. நைட் ஃபிஷிங் வேற லெவலு. எத்தனை கிலோ இருக்குண்ணே? இது எப்படியும் 8 கிலோ இருக்குண்ணே. 8 கிலோ இருக்கும். எப்படி இருந்துச்சுண்ணே ஃபீலிங்? ஏன்னா அட்டி போட்ட கையே வலிச்சிருச்சுண்ணே. இல்ல இந்த ராட்ல ஏத்துற வரைக்கும் ஏத்திடும்னான்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இந்த ராட்ல பிடிக்கலன்னு சொன்னீங்களே? 3வது மீன். ராடு வாங்கி 3வது மீன். ஊளி தானே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு? ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஊளி. சுறாவும் இன்னைக்கு மொத்த மீன் இன்னைக்கு ஒரே நாள்ல பிடிச்சாங்க. வேற லெவல். சரி அடுத்து என்ன மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறத பாப்போம். அண்ணன் தான் அடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் யாரும் ஒன்னும் வரைக்கும் யாரும் பெரிய அளவுல ஏத்தல. எல்லாம் அத்துட்டு போயிருக்கு. ஆமா அது உண்மைதான். இங்க பாருங்க, நம்மால மீன் பிடிச்சான். என்ன மீனை பிடிச்சிருக்கான் பாருங்க. எல்லாரும் சுறா பிடிக்காங்க, ஊளி பிடிக்காங்க, குருவலை பிடிக்காங்க. நம்ம தம்பி என்னத்தை பிடிக்கான்னு பாருங்க. மொரட்டு மீன் மீன் அடிச்சு மிஸ் ஆயிட்டு அத்துட்டு போயிட்டு. நல்லா இருக்கும் சாப்பிட. சூப்பர். சரி மீன் எந்த மீனா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிறோம். டேய் தம்பி மீன் பிடிச்சான் ஒரு வழியா. இது வந்து பொட்டுக்கிளின்னு சொல்லுவோம். ஆனால் நல்லா இருக்கு மீன். நல்லா சைஸாகவே இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. தம்பி ரொம்ப நேரம் கட்டிச்சு மீன் அடிச்சிருக்காரு. என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். தெரு. பொறுமை. அப்படியே வாங்க. அப்படியே நைஸா வாங்கிடு. மீன் அடிச்சிருக்கிறேன்பா. விடிய காலம் 3 மணிக்கு மீன் அடிக்கும். சுத்திட்டு இருக்கான். என்ன மீன் தெரியல.
என்ன நடக்குன்னு பார்ப்போம். உள்ள தலை நிற்காரு. என்னது 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 கொல்லு. தூங்க தூங்க தூங்க. பாறை பாறை பிடித்திருக்காங்கோ. தூக்கிப்பிடா தூக்கிப்பிடி. யாருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிட்டோம். ஒரு பாறை பிடிச்சிட்டாங்களாம். இது ரெண்டாவது பாறை. அதீலா ரைட்டு. இனிமேல் மீன் அடிக்கும். டைமிங் தான், இனிமேல் மீன் அடிக்கிற டைமிங் தான். சரி, நல்லா பண்ணிக்கிட்டானா? என்ன ஏறப்பட்ட கெளுரு கொல்லு. கெளுத்தி கெளுத்தி தான் இற. சூப்பர். மாஸ்க் காட்டி விட்டார்கள். பார்த்து மெதுவாயிடு. நல்ல மெலிங்கிருக்கான். ஆமாம், சூப்பர் சூப்பர் சூப்பர். தரமான செய்க. சரி, அடுத்து எதாவது பிடிக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, காலையில் ஃபிஷ்ஷிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் அதில் வந்து மீன் அடிச்சுட்டு வெளியே எப்படி வராங்க பாருங்கள். திணறி போய் விளாண்டுட்ருக்காங்க. சரிங்களா? பாறை யாருக்குன்னா ஒரு 2 பாறைக்கு அடிச்சிருக்காங்க. இதை அடுத்த ஒரு பாறை சிங்கிங்களூர் தான் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? எப்பமாவது 1-2 வருதுன்னு. 15 நிமிஷம் 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு தான் ஏதாவது ஒன்றுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கும். இன்னைக்கு ஃப்ளோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ரொம்ப மோசம். நல்ல முழுங்கிடுச்சு. இப்படி எடுக்கிறது வந்து ரிஸ்கானது. நீங்கள் அப்படி எடுக்காதீங்க. சரிங்களா? நோஸ் பிளேயர் வச்சு எடுங்க. ஆமாம், நோஸ் பிளேயர் வச்சு எடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. என்ன டக்குன்னு லைட்டாக அடிச்சிருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை, பார்க்குற நண்பர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை. வேற வழி இல்லாமல் இப்போ எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு வழியாக எடுத்துட்டாரு. அதையும் எடுத்துட்டாரு ஒரு வழியா. சூப்பர். பாறை வந்து ஒரு 1/2 kg இருக்கும். 1/2 கிலோ சைஸு விட்டது தான் அடிச்சிட்ருக்கு. நம்ம நைட் ஃபிஷிங்கில் வந்து நம்ம நண்பர்கள் பிடிச்ச மீன்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பகலில் என்னால் ஸ்ட்ரைக் அதிகமாக காட்ட முடியல. நம்ம ஒரு திசையில் நின்று போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆளாளுக்கு ஒரு திசையிலேருந்து போட்டுட்ருக்காங்க. க்ரௌடுமே வேறு லெவலில் இருக்குது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதிர்பார்க்கவே. பார்த்தீங்களா? ஃபுல்லாக நம்ம டீம் கிடையாது, இங்கே ரெகுலராக வர்றவங்க. சரிங்களா? சரி, அடுத்து ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அவ்வாறு நண்பர் ஒரு மீன் அடிச்சிருக்காரு ரொம்ப நேரம் கழிச்சு. என்ன மீன் பார்த்தீங்களா? வா, கொடு அடிச்சிருக்காரு. வெற்றி. அந்த மீன் அதில் பிடிக்கிறது தான் சிரமம். இல்லை, மல்லு கட்டிட்டு கிடக்காங்க. தூக்கிட்டாரியா? நல்ல பீஸு. தரமான பீஸு. உள்ள எவ்வளோ போராட்டம் போராடி வெளியே வராங்க பாருங்க. பார்த்தீங்களா? அதான் இதில் உள்ள ரிஸ்கே. எப்படியா அடிச்சோன்னு சூப்பர்.
தரமான பைட். ஆமாம், இந்த பாருங்க நண்பா, நம்ம டீம் நம்பர்ஸோடு வந்திருந்தோம் இன்றைக்கி. வந்து மீன் பிடிச்சிருக்கோம். நைட் ஃபிஷிங்கில் நீங்கள் வந்து மீன் ஃபைட் பண்ணுறது, அந்த ஃபைட் பண்ணி தூக்குறது எல்லாமே வந்து வீடியோவில் வந்திருக்கும். காலையில் ஒரு நண்பர் வந்து பாறை பிடிச்சிருந்தாங்க, அதை காட்டியிருப்போம். நம்ம பிடிச்சி பாறையை காட்ட முடியல, ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு வரோம் உள்ள. இதை பாருங்கள் சரிங்களா, 2 4 6 பாறை ஓகேங்களா. 6 பாறை, ஒரு ஊலி, மஞ்சவாள் தான், ஒரு சுறா, அது போக செப்புளி, பண்டாரி, பொட்டுக்கிளி, குருவலை சரிங்களா. வேறு லெவலில் பிடிச்சிருக்கோம்ல இன்றைக்கி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.